நித்யானந்தா 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 நித்யானந்தா. ஒரு மனிதன் பொறுப்பில்லாமல் போவதற்கான காரணம் வேற ஒன்றும் இல்லை, தன்னாலும் எதுவும் இயலும்னு நினைக்காம இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி என்னன்னா, அவனால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வராமலேயே வாழ்ந்து முடிந்து இறந்து விடுவது. அவனால் செய்ய முடியும், மற்றவர்கள் செய்யும் பொழுது ஏன் அவனால் செய்ய முடியாது என்கின்ற தன்னம்பிக்கையை அழிப்பதுதான் அவனுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய நன்மை. அது வரவிடாமல், அது இல்லாமலேயே அவனை வாழ வைத்து சாக வைத்து விடுவதுதான் அவனுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி. வள்ளுவர் சொல்கின்றார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யின்றி கொன்ற மகற்கு. என்னை பொறுத்தவரை எப்பாவும் செய்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை தன்னம்பிக்கை கொன்ற பிறகு. மற்றவர்களுடைய தன்னம்பிக்கையை கொன்றவர்களுக்கு, மற்றவர்களுடைய மனோதிடத்தை குலைத்தவர்களுக்கு வருகின்ற பாவத்தை போல வேறொரு பாவம் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய திறனை பற்றியும் நம்பும் பொழுதே தானாகவே பொறுப்புள்ளவனாக மாறிவிடுகின்றான். இன்னொரு முக்கியமான விஷயம், சாதித்துத்தான் ஆக வேண்டும், அது வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவை அப்படிங்கிற தெளிவு வந்தாலும் உடனே அவன் தனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த துவங்கி விடுகிறான். தன்னுடைய ரிசோர்சஸ், தன்னால் என்ன செய்ய முடியும், தன்னுடைய சக்தி என்ன என்கின்ற தெளிவு வந்த ஒருவன் பொறுப்பின்மையோடு இருப்பதே இல்லை. அதாவது பொதுவாகவே நம்முடைய மனம் நம்மை பற்றி ஒரு ஆழ்ந்த தாழ்வு மனப்பான்மையோடையே வாழ்கின்றது. நம்முடைய தவறுகளை மட்டுமே சங்கிலியாக இணைத்து பார்க்கும் அமைப்புடையது. தவறுகளை மட்டுமே இணைத்து பார்த்து அந்த சங்கிலியே தான் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய மனதுடையது. ஒரு அடிப்படையான விஷயம். நம்முடைய மனதில் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் நினைப்பது போல உங்களை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதில்லை. அதிகபட்சமாக உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களில் 2% மட்டும்தான் உங்கள் மனம் உள்ளுக்குள் பதிகின்றது, உங்கள் மனம் உள்ளுக்குள் சேர்த்து வைக்கின்றது. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களில் 2% மேல் நாம் உள் வாங்குவதே இல்லை. 100 விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கின்றன என்றால் 2% மட்டும்தான் நாம் உள்வாங்குகின்றோம். காரணம் என்னன்னா, நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இந்த 2% உங்களுக்கு பிடித்தமானதாக எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும்தான் உள்வாங்கி பதிந்து வைக்கிறீர்கள். ஒரு 100 பக்கம் நாவல் உங்களுக்கு கிடைச்சது, 2 பக்கம் படிக்கிறீங்க, அப்புறம் 98 பக்கமும் காணாம போயிருது. எங்க இருந்தோ அந்த கிடைச்ச 2 பக்கத்தை மட்டும் வச்சு 100 பக்க நாவலையும் வடிவமைக்கணும்னா முடியுமா? வடிவமைத்தாலும் அந்த ஒரிஜினல் நாவலுக்கும் நீங்க படிச்ச இந்த 2 பக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. நீங்கள் வடிவமைத்த நாவலும் ஒரிஜினல் நாவலும் சம்பந்தப்படாது. அதே மாதிரிதான் உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் 2% ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வைத்தே நீங்கள் முழு கதையையும் புரிந்து கொள்ள நினைத்தால்
உங்களால் முழுமையாக அதை கிரகிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது இந்த 2% அப்படிங்கறத ஒரு 5% அளவு உயர்த்தணும்னா கூட போதும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் நமக்குள் நடக்கும் விஷயங்களையும் உணர்ந்து கொள்ளும் பொறுப்புணர்வு, அறிந்து கொள்ளும் பொறுப்பு, இந்த பொறுப்பு நமக்குள் வளர துவங்கினாலே நம் வாழ்க்கையை மதிக்கவும் நம் வாழ்க்கையை வாழவும் நாம் துவங்கி விடுவோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் இருக்கும் அளப்பரிய கட்டுக்கடங்காத சக்தியை புரிந்து கொள்வதும் அதை பற்றி ஒரு ஆழ்ந்த தெளிவுக்கு வருவதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய பிறப்பின் மிகப்பெரிய குறிக்கோள். நமக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை புரிந்து கொள்வதுதான் நமது மிகப்பெரிய பொறுப்பு. வாழ்க்கைன்ற லட்சியம் என்னன்னு கேட்டா ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்வார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பார்கள். ராமகிருஷ்ணன் பழக சொல்வாரு, ஒரு வைரத்தை கொண்டு சென்று கத்திரிக்காய் வியாபாரியிடம் விலை செல்ல சொன்னால் 10 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க அப்படின்னு கேட்பார். துணி விற்கிறவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்தா சரி 100 மீட்டர் துணி கொடுக்கலாம், கொடுத்துட்டு போயா டேபிள் விட்டா வச்சுக்கலாம், அந்த கல்ல நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா வைர வியாபாரியால் மட்டும்தான் அந்த வைரத்தின் விலையை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி கேட்டால் வெறும் பொருளை மட்டுமே வாழ்க்கையின் லட்சியமாக நினைக்கின்ற மனிதன் வெறும் பொருள் என்றுதான் சொல்வான். அல்லது ஏதாவது ஒரு பதவியையோ சமூக அந்தஸ்தையோ மட்டும் லட்சியமாக நினைக்கின்ற மனிதன், அதையே பெரிதாக நினைக்கின்ற மனிதன் அதைத்தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்வான். ஆனா சத்தியத்தை உணர்ந்த மனிதனால் தான் ஆனந்தத்தை அடைவதும் தனக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை உணர்வதும் தான் வாழ்க்கையை லட்சியம். அதுதான் வாழ்க்கையோட லட்சியம்னு அவனால் தான் புரிந்து கொள்ள முடியும். தான் அந்த பொருளின் பெருமையை தெரிந்திருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அந்த பொருளுக்கு அவனால் விலை சொல்ல முடியும். தனக்கு அந்த பொருளின் மதிப்பு தெரியாவிட்டால் அவனால் நிச்சயமாக அந்த பொருளுக்கு விலை சொல்ல முடியாது, அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்ளவும் முடியாது. வைரத்தை பார்த்தவுடன் கத்தரிக்காய் வியாபாரிக்கு நிச்சயமாக அதன் முழு பயனும் தெரியாது, அதனுடைய முழுமையான விலை தெரிய முடியாது. அவருக்கு தெரிந்த கோணத்தில் மட்டும்தான் அவரால் எடை போட முடியும். எத்தனை 1000 லோடு கத்திரிக்காய் கொடுத்தாலும் வைரத்திற்கு சமமாகாது. ஆனால் அவருக்கு தெரிந்த விலை 10 கிலோ கத்திரிக்காய். எப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வெறும் பணம்தான் லட்சியம், பதவிதான் லட்சியம் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கப்படுகின்றது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ யார் யாரெல்லாம் இந்த கருத்தை உங்களுக்குள் புகுத்துகிறார்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு இழைக்கின்றார்கள். பணத்தையும் புகழையும் தாண்டி மனிதனுக்கு வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியும் முழுமையான ஆனந்தமும் தான் லட்சியம்.